இப்பவே இன்னொரு ஜோசியரை நான் வர வைக்கிறேன். வர வச்சு உன்னோட கணிப்பு பொய்ன்னு சொல்ல வைக்கிறேன் பாரு. நான் சொல்ற அட்ரஸ்க்கு இம்மீடியட்டா ஒரு நல்ல ஜோசியரை அனுப்ப முடியுமா? ஓகே, உடனே 5 minutesல அனுப்பி வைங்க. பண்டிதரே, அவதான் ஏதோ விவரம் எல்லாம் பேசுறேன்னா நீங்களுமா? அம்மா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இது என்னோட மான பிரச்சனை. அந்த ஜோசியர் வரட்டும். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா, ஏற்கனவே ஜோசியர் வந்திருக்காரு போல, அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஏங்க, அவர் கிடக்குறாருங்க. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, இதை வந்துடுறேன். ஜோசியரே, உட்காருங்க. வாய் சுருட்டுக்கும், அதுக்குள்ள உட்காந்துருங்க. இருக்கட்டும், உட்காருங்க. பண்டிதரே, அந்த ஜாதகத்தை கொடுங்க. அட கொடுங்க சார். இந்தாங்க. மகமாயி, யார் பொண்ணு, யார் மாப்பிள்ள? எங்க பொண்ணு. எங்க பொண்ணு கிருபாவுக்கும் அவளோட முறை பையன் விக்ரமுக்கும் தான் பொருத்தம் பார்க்கணும். என்ன கேட்டா மன பொருத்தம் இருந்தாலே எல்லா பொருத்தமும் இருந்த மாதிரி தான். அடடடா, 2 ஜாதகமும் என்னமா பொருந்தி இருக்கு. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி 10 பொருத்தமா பொருந்தி இருக்கிற ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்ல. லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி பொருத்தமான வரன் அமையும். அப்படிங்களா? வள்ளுவன் வாசிகை மாதிரி மனமுத்து வாழ்ற ஜாதக அமைப்பு. இந்த பொண்ணு பிறந்தது இந்த பையனை கல்யாணம் பண்ணி வாழ்றதுக்கு தானே ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லங்க, இன்னும் 7 ஜென்மத்திலையும் இவங்க 2 பேரு தான் கணவன் மனைவியா வாழ போறாங்க. இதை யாராலுமே தடுக்க முடியாது. இதெல்லாம் ஆண்டவனோட செயல். இப்ப என்னமா சொல்றீங்க? நீங்க என்கிட்ட பொய்யா தானே அப்படி சொல்ல சொல்லிருக்கீங்க? பண்டிதரே, நீங்க என்ன சொல்றீங்க? இவர் தான் சொல்லிட்டாரே. இப்ப இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? ஜோசியர், நீங்க எதை வச்சு சொல்றீங்க இந்த ஜாதகம் செட் ஆகும்னு? நீங்க எதை வச்சு சொல்றீங்க இந்த ஜாதகம் செட் ஆகாதுன்னு? இல்ல, இந்த பெண்ணோட ஜாதகத்துல சனி உச்சத்துல இருக்கு, பையனோட ஜாதகத்துல செவ்வாய் உச்சத்துல இருக்கா. 2ம் எதிர் கிரகம். எப்படி சேரும்? 2 பேருக்கும் எப்பவும் சண்டை தான் வரும். புருஷன் பொண்டாட்டினால சண்டை சச்சரவு வருது சகஜம் தானே. சகஜம்னு சொல்லி பிரச்சனையாக்க வேண்டாம், உண்மையை சொல்லணும். இந்த பெண்ணோட ஜாதகத்துல 7ஆம் இடத்துல அங்காரகன் இருக்கு. அப்போ இது செவ்வாய் தோஷம் தானே. விக்ரமோட ஜாதகத்துல தோஷம் இல்ல. தோஷம் இருக்கிற பொண்ணுக்கும் தோஷம் இல்லாத பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி விருத்தியாகும்? இதுதானா நீங்க சொன்ன வள்ளுவன் வாசுகி ஜாதக பொருத்தம்? ஏங்க, செவ்வாய் தோஷம் எல்லாம் இப்ப இருக்கிற காலத்துல ஒரு விஷயமே இல்லங்க. எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்கு. முருகன் கோயில வச்சு தாலி கட்டினா எல்லாமே சரியா போகுது. இது சரியில்லை. பரிகாரம் சொல்லி காசு பாக்குற அல்ப ஜோசியர் நான் இல்ல. சேராதத சேராதுன்னு தான் சொல்லணும். இப்படி பொய் சொல்லி காசு பார்க்க வேண்டாம் ஜோசியர். ஏங்க, என்னங்க நீங்க யதார்த்தம் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? விதிய மதியால வெல்லலாம். நீங்க விதிப்படி லக்ன பலன் பாக்குறீங்க, நானு மதிப்படி சந்திரன் என்ற சாரத்துல இருந்து பலன் பாக்குறேன். எல்லாத்துக்குமே வழி இருக்கு. பழைய பஞ்சாங்கம் இருக்கீங்க நீங்க. யதார்த்தத்துக்கு வாங்க. அம்மா, இந்த ஜோசியர் சரியில்லை. காசுக்காக தொழில விக்கிறார். இவர் சரியில்லை. யோ, யார பார்த்து காசுக்கு விக்கிறோம் சொல்ற? மரியாதை கட்டு போயிட, ஜாக்கிரதை. யோ, இவங்க 2 பேரும் சேர முடியாதுயா. அப்படியே சேர்ந்தாலும் ஒன்னா வாழ முடியாதுயா. இவங்க 2 பேரும் ஒன்னா சேரணும், அதுதான் ஜாதகம் சொல்லுது.
பொய் சொல்லக்கூடாது. ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? யோ பண்டிதரே, அவரை பார்த்து காசுக்காக பொய் சொல்றாருன்னு சொல்றியே, அதே மாதிரி நீயும் காசுக்காக பொய் சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் 5000 கொடுத்தா எங்க அம்மா கிட்ட இருக்கிற காசுக்கு 50000 கொடுப்பாங்க. விஷயம் புரியாம நீங்க ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. காசுக்கு ஆசைப்படுற ஆளு நான் இல்ல. இந்த ரெண்டு ஜாதகமும் ஒண்ணு சேராது, சேரவும் கூடாது. அப்படி சேர்ந்தா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. யோ சும்மா அதையே சொல்லி பயமுறுத்துறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு நீ என்ன கடவுளா? உங்களுக்கு இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியல. விதியோட விளையாட வேண்டாம். என்னோட கணிப்பு பொய்யாகாது. யோ சும்மா வாயில வடை சுடாத பாப்பா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். கிருபா இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு வாய்ப்பு இல்ல. நான் நிரூபிச்சு காமிக்கட்டுமா? என்ன பயப்படுறீங்களா? பயமும் இல்ல ஒண்ணும் இல்ல. நீ நிரூபிச்சு காட்டியா? நான் இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன். அதத்தான் பண்ணியா? உண்மையிலேயே பெரிய ஜோசியக்காரனா இருக்கணும். நம்ம மேல இருக்கிற கோவத்துல குட்டி சாத்தனை ஏதாவது ஏவி விட்டானா? ஐயோ, முதல்ல இங்க எஸ்கேப் பண்ணா சாமி. யோ போயா. கிருபா, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவில்ல ஒரு அகல் விளக்கு ஏத்தி இங்க கொண்டு வா. ம். இந்த விளக்கும் தீப்பெட்டியும். ஒரு கண்டிஷன், எக்காரணத்தை கொண்டும் தீபம் அணையாம பாத்துக்கணும். அணையாம கொண்டு வரணும். புரிஞ்சுதா? ம். சந்திரிகாமா கேட்டுக்குங்க. இந்த சூடம் அணையறதுக்குள்ள கிருபா எரியிற விளக்கோட இங்க வரணும். அப்படி வந்துட்டா இந்த கல்யாணம் நடக்கட்டும். ஆனா வரமாட்டா. ஒரு நிமிஷம். இவ்வளவு சின்ன கற்பூர கட்டியா வச்சா எப்படி? கற்பூர மலையே இங்க கொண்டு வந்து வச்சாலும் நடக்காது.
நடக்காது வா. சீக்கிரம் என்ன ஊத்து. பாத்து பாத்துடி. பக்கத்துல வந்தாச்சு. பாத்து பத்திரமா கொண்டு வா. இது தெய்வத்தோட தீர்ப்பு. மனுஷங்களால அதை மாத்த முடியாது. எக்காரணத்தை கொண்டும் கிருபாவுக்கு விக்ரமோட திருமணம் நடக்காது. கிருபா கிருபா ஏய் கிருபா கிருபா என்ன கிருபா பண்ணிட்டு இருக்க? கீழே இறங்கு வா. இறங்கு கிருபா. சொல்றேன் கேளு. நான் சொல்றத கேளு. கீழே இறங்கி வா. என்ன விடு விக்ரம். என்ன எதுக்கு காப்பாத்துன? நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு கோவப்படுற? ஜாதகம் பார்த்தாங்க. உனக்கு எனக்கு பொறுத்த இல்ல, கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொன்னாங்க. அவ்வளவுதானே? இது உனக்கு வேணா ஜஸ்ட் லைக் தட்டா இருக்கலாம். ஆனா எனக்கு நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. விக்ரம், அங்க பிரச்சனை எதுவும் இல்லையே? ஒண்ணு இல்ல சித்தப்பா, நான் பாத்துக்கிறேன். கிருபா, பாட்டி பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவங்களுக்கு இந்த ஜாதகம் சம்பிரதாயத்துல எல்லாம் நம்பிக்கை அதிகம். அவங்க நம்பிக்கைப்படி உனக்கு எனக்கும் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதானே? அதுக்கே நீ அவ்வளவு எமோஷனல் ஆகுற? இல்ல விக்ரம், அதுக்காக மட்டும் நான் எமோஷனல் ஆகல. நான் தான் உன் மேல பைத்தியமா இருக்கனே தவிர நீ என்ன கண்டுக்கிறதே இல்ல. ஏய், அப்படிலாம் இல்ல கிருபா. சும்மா பொய் சொல்லாத விக்ரம். நீ வரும்போது எல்லாருக்கும் வாங்கின மாதிரி எனக்கு ஒரு சாதாரண கிஃப்ட் தானே வாங்கிட்டு வந்திருந்த. ஸ்பெஷலா எதுவும் வாங்கிட்டு வரலையே. நான் எதுவும் ஸ்பெஷலா வாங்கிட்டு வரலன்னா உன்னை எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தமா? அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா? ப்ராமிஸா? ப்ராமிஸா? அப்ப வா, உட்கார. ஐ லவ் யூ சொல்ல. கிருபா பாவம் நினைச்சு விக்ரம் அண்ணா அவ பின்னாடி போயிருக்கே. அவ பயங்கரமா டிராமா வர போடுவாளே. என்ன பண்ணலாம்? எதுக்கும் போய் பாப்போம். உண்மையிலேயே என்ன உனக்கு பிடிக்கும்னா ஐ லவ் யூ சொல்ல. ஏய் கிருபா, எனக்கு உன்னை பிடிக்கும் தான். ஆனா அதுக்குன்னு இப்படி டக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணி ஐ லவ் யூ சொல்ல சொன்னா எப்படி?
எனக்கு டக்குன்னுலாம் வரல. சரி, நீ ஐ லவ் யூல சொல்ல வேணாம். உனக்கு என்ன பிடிக்கும் தானே? பிடிக்கும். அப்ப எனக்கு கிஸ் பண்ண. வாட்? விக்ரம், இப்ப நீ எனக்கு முத்தம் கொடுத்தா உனக்கு என்ன பிடிக்கும் நம்புற. பாட்டி மனசு மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். இல்லனா இப்பவே மாடியில இருந்து குதிச்சிடுறேன். நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன் விக்ரம். எனக்காக ஒரே ஒரு முத்தம் கொடுக்க மாட்டியா? ப்ளீஸ் விக்ரம். கிருபா, வேணாம் கிருபா, சொன்னா கேளு. ப்ளீஸ் வேணாம். விக்ரம். சொல்றத கேளு கிருபா. வேணா, கிட்ட வராத. இப்ப என்ன பண்றது? அண்ணா அண்ணா, பாட்டி உன்னை அர்ஜென்ட்டா கீழே கூப்பிட்டாங்க. தேங்க் காட். கிருபா, பாட்டி கூப்பிடுறாங்களா? நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ம். ஆ? என்னம்மா ஏதோ பிளானோட கண்ணை கசக்கிட்டு வந்த அந்த விக்ரம் உனக்கு ஓகே சொல்லியிருப்பானே? எங்கப்பா ஓகே பண்றதுக்குள்ள அந்த பவித்ரா வந்து காரியத்தை கெடுத்துட்டா. மா நீ கவலைப்படாதம்மா. அந்த விக்ரம் கையால உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது இந்த அப்பா பொறுப்பு. மா எதை பத்தியும் யோசிக்காத, நீ போமா. அப்பா நான் இருக்கேன். ம். ஏதாவது பெருசா பண்ணணுமே. You rejected. Get out. ஏய் பிரீத்தி, மாடி வரைக்கும் வரையா? போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம். பிரீத்தி, ஏய் பிரீத்தி, ஏய் என்னடி ஆச்சு இவளுக்கு? ஏன் ட்ரெஸ் எடுக்க மாடி கூப்பிட்டா எதுவுமே பேசாம இருக்கா? இப்ப என்ன, இவ மாடிக்கு வரணுமா? வந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க வா. ஏ செல்லாத்தா, செல்ல மாரியாத்தா, இந்த சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா. ஏ செல்லாத்தா, ஏ செல்ல மாரியாத்தா, இந்த சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா. ஏ செல்லாத்தா, ஏ செல்ல மாரியாத்தா. ஏண்டி அவன் என்ன ஆட வச்சு அசிங்கப்படுத்தி கலாய்ச்சி அனுப்பியிருக்கான். நீ இந்த பாட்டு பாடி எனக்கு என்ன பண்றியா? மவளே, இன்னொரு வாட்டி இந்த பாட்டு பாடின அடுத்த ஆசிட் தான் ஊத்துவேன். ஆசிடா? எல்லாம் உன்னால தாண்டி. யாரடி அவன்? எவன்டி? அதான் அன்னைக்கு என் இன்டர்வியூவை கெடுத்தான்ல, அவன்தான். இன்னைக்கு எனக்கு வேலையே கிடைக்காத மாதிரி பண்ணிட்டான்டி. எனக்கு வர கோவத்துக்கு அவனை ஏதாவது பண்ணணும்டி. அவனை ஏடி என் மேலயே தண்ணி ஊத்துற, இவன் மேலயே ஊத்துற. உன் மேலயே ஊத்துறேன். ஏய், நாங்க என்னடி பாவம் பண்ணோம்? அவன் பண்ண தப்புக்கு எங்களை ஏனே படுத்துற? சாரிடி. யாரு பார்த்தாலும் அவனை பாக்குற மாதிரியே இருக்கு. அதாண்டி உன் மேல தண்ணிய ஊத்திட்டேன். இத பாரு பிரீத்தி, உன்னை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணவன நீ சும்மாவே விடக்கூடாது. பண்றேன்டி, அவனை ஏதாவது பண்றேன். இங்க பாரு, உனக்கு என்ன கோவம் வந்தாலும் சரி, அந்த கோவத்தெல்லாம் அவன் மேல காட்டு. தயவு செஞ்சு எங்க கிட்ட காட்டிடாதடி. இல்ல இல்ல, அவனை ஏதாவது பண்ணணும். அப்பதாண்டி என் கோவம் தீரும். அதுவும் இப்பவே பண்ணணும். இப்பவே வா. ஆமா, நாம இப்ப அவனை ஏதாவது பண்ணணும்.